வாரும் தூய ஆவியே, உம்முடைய பிரசனம் எங்கள் மத்தியிலே இருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆண்டு விழாவை, இந்த திருச்சபையுடைய பிறந்த நாள், இதை சிறப்பாக இந்த ஆண்டு நாம் கொண்டாட கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். எத்தனை பேர் இங்க இருக்கிறவங்க கர்த்தருக்கு நன்றி சொல்லணும்னு விரும்புகிறீங்க? கர்த்தர் இந்த தேவாலயத்தை கொடுத்ததற்காக ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ரைட். எத்தனாவது ஆண்டு இது? 11வது ஆண்டு. கர்த்தர் நம்மை 11 ஆண்டுகள் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறார். இந்த திருச்சபை இந்த பகுதியில் இது எப்படி இருக்கு தெரியுங்களா? எடுத்து வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மத்தேயு 5:13. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? 14ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலை மீது இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டது. இந்த திருச்சபை இந்த பகுதியில் இது எப்படிதாக இருக்கிறது என்று நாம் பார்ப்போம் என்றால், உப்பாக ஒளியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு அதுதான் நமக்கு தலைப்பு. என்ன இன்னைக்கு இந்த வாரத்துக்கான தலைப்பு என்றால், people of God, salt and light. தமிழ்ல என்ன சொல்றாங்க பாருங்க. இறை மக்கள் உப்பாகவும் ஒளியாக இருக்கிறார்கள். ரைட்டா? இந்த உப்புன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உப்பு எதுக்கு பயன்படுத்துறோம் சாப்பாட்டுல? சுவை கூட்டுவதற்காக. இட்ஸ் என்ஹான்சர்னுவாங்க. அதாவது ஒரு பொருளுடைய தன்மையை, அதில் இருக்கிற சிறப்பை, அதை இன்னும் வலுவூட்டவும், அதை இன்னும் சிறப்பாக அழைத்து செல்வதற்கு, அதை மெருகூட்டுவது தான் எதோட வேலைனா உப்போட வேலை. ரைட்டா? உப்பு இல்லாத பண்டம் சொல்லுங்களேன். உப்பில்லாத பண்டம், உப்பில்லாத பண்டம் குப்பையிலே. உப்பு இல்லாம ஒரு சாப்பாடு செஞ்சிட்டீங்கன்னா அன்னைக்கு அது குப்பை தான் போகும். ஏன்னா யார் அதை விரும்பி என்ன பண்ண மாட்டாங்க? சாப்பிட மாட்டாங்க. அப்போ உப்பு என்பது ரொம்ப முக்கியமானது. நம்ம எல்லாம் சொல்றோம் உப்பு எதுக்கு தான்? உணவுக்கு தான். ஆனா கிடையாது. உப்பு என்பது நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது. ஆமாவா இல்லையா? ஒரு பொருளை பதப்படுத்த வேண்டும், அதை ப்ரிசர்வ் பண்ண வேண்டும்னா என்ன பண்ணுவாங்க? உப்பு தான். இன்னைக்கு கூட பாருங்க, நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் கருவாடு. ஆமாவா இல்லையா? கருவாடு என்ன பண்றாங்க? உப்பு போட்டு நல்லா பதப்படுத்துறாங்க. அதே போல முற்காலத்தில் இந்த எகிப்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த உப்பு என்பது எதுக்காக பயன்படுத்தப்பட்டது என்றால், இந்த சரீரங்களை, இறந்து போனவருடைய உடல்களை பாதுகாக்க, அதை என்ன பண்றது, ப்ரிசர்வ் பண்ணுவதற்காக பயன்படுத்தப்பட்டது உப்பு. அது மாதிரி உப்புக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறது. எங்க ஊர் பக்கம் எதனா ஒரு பூச்சிக்கடினா உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த குப்பாமணி இலை இருக்கு தெரியுங்களா? குப்பாமணி இலை, அதோட உப்பு, கல் உப்பு போட்டு நல்லா என்ன பண்ணுவாங்க? அதை அரைச்சி பூசுவாங்க. அதே போல ஏதாவது உடல்நிலை சரியில்லைன்னு வைங்களேன், இந்த முருங்கை இலையோட உப்பு போட்டு என்ன பண்ணுவாங்க? உப்பு மஞ்சள் போட்டு நல்லா அரைத்து ஒரு 10 மாதிரி போடுவாங்க. அது மாதிரி உப்புக்கு நிறைய நமக்கு அறியாத வகையில் நிறைய பண்புகள் உப்புக்கு உண்டு. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, கடவுளுடைய பிள்ளைகள் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா இந்த பூமியில்? சத்தமா சொல்லுங்களேன். எப்படி இருக்கிறோமா? எங்க பக்கத்தில் இருக்கிறவங்க தட்டி சொல்லுங்க, ஏங்க இந்த பூமியில நீங்க எப்படி இருக்கிறீங்களா? உப்பா இருக்கிறீங்க. எனக்கு தெரியாத நீங்க உப்பா இருக்கிறீங்களா இல்லையான்னு. அதை சொல்லுங்க அவங்க கிட்ட. இந்த பூமியில நீங்க எப்படி இருக்கிறீங்க தெரியுமா? உப்பா இருக்கிறீங்க. உப்பு சாரமற்று போனால் என்ன ஆகும் தெரியுமா? குப்பையில தான் போகும். அதனால உங்க சாரத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. ரைட். கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவன் இந்த பூமியில் நம்மை உப்பாக படைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. நாம் எல்லாமே ஒண்ணும் இல்லாத மக்கள். நம்ம எல்லாம் யாரு? we are nothing. ஆமாவா இல்லையா? இந்த உலகத்துல நம்ம ஒண்ணுமே இல்லாதவர்கள். ஒரு இது சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம எப்படி வந்தோம் இந்த பூமியில? எப்படி வந்தோம்? நல்லா ஒரு 20 கிலோ தங்க நகைகள் மாட்டிக்கிட்டு வைர மோதிரங்கள் போட்டுட்டா வந்தோம்? எப்படி வந்தோம்? ஒண்ணுமே இல்லாம வந்தோம். எப்படி வந்தோம்? ஒண்ணுமே இல்லை. யோபு எப்படி சொல்றாரு? நான் என் தாயின் வயிற்றில் எப்படி வந்தேனா? நிர்வாணியாய் வந்தேன். நான் போகும்போது எப்படி போறேனா? நிர்வாணியா போறேன். வெட்டியா உள்ள இறக்கும்போது சொல்லுவாங்க, எதனா இருக்குதுன்னா என்ன பண்ணுங்க? எடுத்துருங்க. ஏன்? ஏன்னா நீங்க புதைச்சிட்டு போயிடுவீங்க. அடுத்த ஒருத்த வருவான், தோண்டி உள்ள இருக்கிற
ஏதாவது நகர்ந்தா கூட என்ன பண்றான், எடுத்துருவான். அதனால நம்முடைய இந்த உலகத்திலே நாம் நிரந்தரமற்றவர்களாக இருக்கிறோம். அப்ப இந்த உலகத்துல வாழ்ற போற வாழ்க்கை ரொம்ப சின்னதுதான். ஆமாவா இல்லையா? நீங்க நானும் வாழ போற வாழ்க்கை ரொம்ப சின்னதுதான். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் 60 வயசு தாண்டுவேன்? ஒருவேளை 60 வயசு தாண்டவங்க பிரச்சனை இல்லை, 60 வயசுக்கு உட்பட்டவங்க 60 தாண்டுவீங்க, ரைட்? விசுவாசம் இருக்கிறவங்களுக்கு ரைட். சரி, எத்தனை பேர் பரலோகத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? எல்லாம் ரெடியா இருக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? பரலோகத்துக்கு போக ரெடியா இருக்கிறவங்களா ஹல்லேலூயா சொல்லுங்க. சரி, எத்தனை பேர் சாக ரெடியா இருக்கிறீங்க? என்னங்க பரலோகத்துக்கு போறது ரெடியானா ஹல்லேலூயான்றீங்க, சாக ரெடியானா அமைதியா இருக்கிறீங்க? அப்ப எல்லாருக்கும் பரலோகத்துக்கு போனோம், ஆனா சாகிறதுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. நீங்க உங்களுக்கு பர்த்டே வருதுன்னா ஸ்பெஷலா என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு நம்ம சர்ச்சோடைய பிறந்த நாள் ஆனிவர்சரி, நம்ம இன்னைக்கு கேக் கட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். பொதுவாக பர்த்டேக்கு என்ன பண்ணுவோம், நம்ம கேக் கட் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு என்ன வயசு ஆயிடுச்சிங்கன்னா அப்படின்னா சொல்லுவீங்க, உங்க வயசு சொல்லுவீங்க. உங்களுக்கு ஒவ்வொரு பர்த்டே வரும்போது உங்களுக்கு வயசு என்ன ஆகுது, அதிகமாகுது. நான் சொல்றேன், உங்களுக்கு வயசு அதிகமாக உங்களுக்கு வயசு குறையுது. என்னது? வயசு குறையுது. இது தமிழ் இலக்கியம் சொல்லுது. எப்படின்னா, இந்த பூமியில நீங்க ஒரு 80 வருஷம் ஆயிருங்க, பைபிள் அதானே சொல்லுது. எத்தனை வயசு சொல்லுது? சங்கீதம் 90ல் 90. பலதின் மிகுதியால் 80, அதிகபட்சம் 80 தான். அது 80 எப்படிதான் இருக்குமா? பாடம் சஞ்சலம் தான், வாழ்ற வாழ்க்கையை வேஸ்ட் தான் அப்படின்ற அளவுக்கு தான் வாழ்க்கை இருக்குது. இப்போ நீங்க 80 வயசு வாங்க போறீங்க, இப்போ உங்களுக்கு 40 வயசு, இப்போ இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே, அப்போ உங்களுக்கு என்ன வயசு இன்னைக்கு? 41. அப்படின்னா அர்த்தம், நீங்க வாழ போற 40 வருஷத்துல எத்தனை வருஷம் குறைஞ்சிச்சு? இப்போ 1 வருஷம் குறைஞ்சிச்சு. அப்போ உங்களுக்கு எத்தனை வருஷம் தான் இருக்குது? 30 வருஷம். அப்படின்னா 39 வருஷம். அப்படின்னா அர்த்தம், உங்களுக்கு ஒவ்வொரு பிறந்த நாளும் கொண்டாடும் போது உங்களுக்கு வயசு ஏறல, வயசு குறையுது. அப்படின்னா அர்த்தம், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாழ போற வருஷம் என்ன ஆயிட்டே இருக்குது, குறைஞ்சிட்டே இருக்குது. அப்ப நீங்க வாழ போற இந்த கொஞ்ச நாள் ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க. ஆமாவா இல்லையா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது எப்படி இருந்தனா? மன மகிழ்ச்சியா இருந்தேன். இன்னைக்கு காலைல சர்ச்சுக்கு வரணும்னாலே நிறைய பேருக்கு கஷ்டம். ஆமாவா இல்லையா? அதுவும் ஞாயிற்றுக்கிழமை காலைல கண்ணு திறக்கிறதுக்கு நிறைய பேருக்கு கண்ணு வலிக்குது. ஐயோ, சண்டேவா, காலையில சர்ச்சுக்கு போனோமே, 7:30 மணிக்கு சர்ச்சு, இந்த ஊழியர்கிட்ட சொல்லி ஒரு 10 மணிக்கு சர்ச்சை மாத்தினோம், 8 மணிக்கு சர்ச். ஐயோ, 8 மணிக்கு சர்ச்சா? இந்த பிசி மீட்டிங்ல சொல்லி எப்படியாவது என்ன பண்ணினோம் சர்ச்சை ஒரு 10:30 மணிக்கு வச்சா நல்லா இருக்காதா? ஜாலியா தூங்கி ஏஞ்சி பொறுமையா ஆண்டவரை தேடா. இதே ஒரு இன்டர்வியூனா மட்டும் நம்ம என்ன பண்றோம், 7 மணிக்கு இன்டர்வியூனா போதும், 6 மணிக்கு 5 மணிக்கு போய் அங்க உட்காந்துருவோம், கேட்டு கூட திறக்க மாட்டான். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு, ஆண்டவருடைய ஒரு தொழுகை செய்வதற்கு, அவரை வழிபடுவதற்கு போகும்போது நமக்கு எப்படி இருக்குது, கஷ்டமா இருக்கு. ஆனா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணுமா? சொல்லுங்களேன், எப்படி இருக்கணுமா? மன மகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு போறதுக்கு மன மகிழ்ச்சியா இருக்கும். யாரு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறதுக்கு துக்கமா இருப்பாங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் இல்ல, பிசாசின் பிள்ளைகள். யாரு? பிசாசின் பிள்ளைகள், அலகையின் பிள்ளைகள். நம்ம ஊர் பாஷையில சொல்லணும்னா சாத்தானின் பிள்ளைகள். இப்ப இன்னைக்கு தலைப்பு தான், கர்த்தருடைய பிள்ளைகளா சாத்தானின் பிள்ளைகளா? பீப்புள் ஆஃப் காடா பீப்புள் ஆஃப் டெவிலா? இன்னைக்கு இதுதான் சண்டை. இப்போ உலகத்துல உயரம்னா அதுக்கு எதிராக என்ன இருக்கு? குள்ளமா இருக்கிறாருன்னு. குண்டா இருந்தா பகல்னா இரவு, வெளிச்சம்னா இருள். அப்போ எல்லாமே 2 இருக்கு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? டூயலிசம். இதுக்கு பேர் என்னது? டூயலிசம், இருத்தன்மை. நல்லதுன்னா அங்க என்ன இருக்கணும்? கெட்ட. கடவுள்னா அங்க யார் இருக்கணும்? நல்லவர் என்றால் சொல்லுங்களேன், நல்லவர் என்றால் கெட்டவர் இருக்கணும். பீப்புள் ஆஃப் காட்னா அப்போ இன்னொரு பக்கம் யார் இருக்கணும்? பீப்புள் ஆஃப் டெவில். கடவுளின் மக்கள் என்றால் பிசாசின் மக்கள் கண்டிப்பா இருக்கணும். இப்ப கேள்வி என்னன்னா, நீ எந்த கூட்டத்தில் இருக்கிற? நேற்று கிரிக்கெட் மேட்ச் நடந்தது, வேர்ல்ட் கப் ஃபைனல், இந்தியா ஜெயிச்சிச்சு. சந்தோஷமா ராத்திரிலாம் மேட்ச் பார்த்துருப்பீங்க. நீங்க எல்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணிருப்போம்? நம்ம எல்லாம் இந்தியா. ஒரு கூட்டம் யாருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கோம்? ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்க, சவுத் ஆப்பிரிக்கால இருக்கவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க? அது போல இங்க 2 டீம் இருக்கு. ஒரு டீம் கடவுளுடைய பிள்ளைகள், இன்னொரு டீம் யாரு? சாத்தானுடைய பிள்ளைகள். இப்ப நீங்க கடவுளுடைய பிள்ளைகளா சாத்தானுடைய பிள்ளைகளா?
கடவுளுடைய பிள்ளைகள் எல்லாம் அல்லேலூயா சொல்லுவாங்க. சாத்தானுடைய பிள்ளைகள் எல்லாம் அல்லேலூயா சொல்லுவாங்க. யாரும் இல்ல, ரைட். அப்ப எல்லாம் என்ன பண்றீங்க? விழிப்பாதான் இருக்கு. அப்ப நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்றால் இந்த உலக வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்றோம்ன்றது ரொம்ப முக்கியமான. ஒரு சின்ன பிள்ளை மில்கி, உனக்கு தான் கதை. ஒரு சின்ன பிள்ளை மில்கி மாதிரி வச்சுக்கோங்களேன். மில்கி தெரியல உங்களுக்கு? இந்த சர்ச்சோட ஹீரோ அவர் தான். அங்க இருக்கார் பாருங்க. மில்கி கை தூக்கு. மில்கி மட்டும் 7 மணிக்கு சர்ச்சைக்கு 6:30 மணிக்கு வந்து அவன் தான் பாய் போடுவான் பாருங்க. அப்போ மில்கி மாதிரி ஒரு குட்டி புள்ள, ரைட்டா? அந்த குட்டி பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட போய் கேட்டானா, அப்ப இந்த பரிசுத்தவான்கள்லாம் யாருன்னு கேட்டாப்லையா. என்னது பரிசுத்தவான்கள்? இங்கிலீஷ்ல அதுக்கு வந்து செயின்ட்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம் இங்கிலீஷ்ல? செயின்ட். நம்ம சர்ச் பேர் என்ன? செயின்ட் மேத்யூ, தூய மத்தேயு. தமிழ்ல பரிசுத்த மத்தேயு, ரைட்டா? அப்போ இந்த பரிசுத்தவான், தூயவர், செயின்ட்னா யாருன்னு கேட்டாராம். அவங்க அப்பா அவங்க சர்ச்சுக்கு கூட்டு போனாராம். அவங்க சர்ச் வந்து நம்ம சர்ச் மாதிரி இல்லை, அது ரொம்ப பழங்காலத்து சர்ச்சு. ரொம்ப அழகான பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லான பெயிண்டிங்ஸு, நல்ல ஆர்ட் ஒர்க் எல்லாம் நிறைய இருக்கும். பழைய காலத்து திருச்சபை அது. அந்த சர்ச்சில் கூட்டு போய் காட்டுறாரா. அந்த சர்ச்சில் அழகான பெயிண்டிங்ஸ் இருக்கு. அந்த நேரத்தில் சூரிய ஒளி அந்த பெயிண்டிங் வழியாக வருகிறது. அந்த பெயிண்டிங்கில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, மத்தேயு இருக்கிறாரு, பவுல் இருக்கிறாரு, தோமா இருக்கிறாரு, அப்புறம் வேற யார் இருக்கிறா? அப்போஸ்தலர்கள், பேதுரு இருக்கிறாரு. இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ அந்த வெளிச்சம் பட்ட உடனே அவங்களுடைய முகம் அப்படியே அந்த பெயிண்டிங் பிரகாசிக்கிறது. அந்த பெயிண்டிங் எல்லாம் பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? பரிசுத்தவான்னா யாருன்னா, கடவுளுடைய ஒளியை பிரகாசிக்கிறவர்கள் தான் யாரு? பரிசுத்தவான். உங்களை என் முகத்தை பார்த்தா என்ன பிரகாசிக்கணும்? கடவுளுடைய ஒளி. உங்க மூஞ்சிய பார்த்தா ஒளியா பிரகாசிக்குது? என்னதான் பிரகாசிக்குது? இருள் தான். காலையில மூஞ்சி கூட கழுவாம, பல்லு கூட தேய்க்காத ஒரு மாதிரி சோர்ந்து போன முகத்தோடு உட்கார்ந்து இருக்கு. சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறீங்க, அப்படி இல்ல, மனமகிழ்ச்சியா இருங்க. ஏனென்றால் கடவுளுடைய ஒளி உங்களிடத்தில் என்ன ஆக போகுது? பிரகாசிக்க போகிறது. ஆண்டவர் சொல்றாரு, உங்களையும் உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து தான் சொல்றாரு, நீங்கள் உலகிற்கு எப்படி இருக்கிறீர்களா? ஒளியா இருக்கிறீர்கள். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் உலகிற்கு எப்படியா இருக்கிறேன்? நான் உலகிற்கு எப்படியா இருக்கிறேன்? ஒளியா இருக்கிறேன். கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த பூமியில் உப்பாக ஒளியாக படைத்திருக்கிறார். ஆமென். நீங்க லைட். ஆமாவா இல்லையா? லைட் ஃபியூஸ் போச்சுன்னா என்ன ஆயிடும்? வேஸ்டா போயிடும். உங்ககிட்ட இருக்கிற அந்த லைட்டை ஃபியூஸ் பண்ணாம வச்சுக்கோங்க. என்ன பண்ணக்கூடாது? ஃபியூஸ் போயிடக்கூடாது. ஃபியூஸ் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். தூக்கி எங்க விசிறச்சிருவாங்க? பல்பை குப்பையில விசிறச்சிருவாங்க. அதனால உங்கள் முகத்தில், உங்கள் வாழ்க்கையில் அந்த ஒளி இருக்கிறதான்றத யோசித்து பார்க்க கர்த்தர் நம்மை இந்த காலை வேளையில அழைக்கிறார். அருமையான தேவஜனமே, 3 திருமறை பகுதிகளை மட்டும் நான் சொல்லி நான் விரைவாக முடித்து திருவிருந்து வழிபாட்டுக்குள்ளாக கடந்து செல்ல யோசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வாசித்த முதல் திருமறை பகுதி என்னது? ஏசாயா 49 அதிகாரம் வசனங்கள் 1-7 முடிய படிக்க கேட்டமா இல்லையா? அதுல ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்கிறது. முதல் வசனத்தை வாசிங்களேன். தீருகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். நீங்க உங்க அம்மா வயிற்றில் ஒரு சின்ன அந்த சிசுவாக உருவாவதற்கு முன்பாகவே கடவுள் உங்களை அழைத்தவராக இருக்கிறார். ஆமாவா இல்லையா? கடவுள் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு பேர் வைத்தது, உங்களை இம்மட்டும் பராமரித்து பாதுகாத்து வழி நடத்தி வருகிறது உங்கள் தேவனாகிய கர்த்தர். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவச்சனமே, இந்த காலை வேளையிலே அவர் பேர் சொல்லி உங்களை பிரஸ்தாபித்திருக்கிறார். அதுல 6ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, வாசிங்க. யாக்கோபின் கோத்திரங்களை இஸ்ரவேலில் காக்கப்பட்டவரை திருப்பவும், நீர் எனக்கு தாசனாய் இருப்பது
அற்ப காரியமா இருக்கிறது. நீ என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். கர்த்தர் ஏசாயாவை அழைக்கும் போது அவர் சொல்றாரு, நீ ஜாதிகளுக்கு எப்படியா இருப்பாயா? ஒளியா இருப்பாய். அருமையான தேவஜனமே, கர்த்தர் இந்த உலகை மீட்டுக் கொள்வதற்காக தான் உங்களையும் என்னையும் ஒளியாய் வைத்திருக்கிறார்கள். ரைட்டா? இப்ப நீங்க இருட்டுல நடந்து போறீங்க, உங்களுக்கு வழி வேணும், வெளிச்சம் வேணும், என்ன பண்ணுவீங்க? ஒரு டார்ச் எடுத்துட்டு போவீங்க. இப்ப இந்த டார்ச் உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கும்? நீங்க எங்க போனோன்னு அங்க யோசித்தீங்களோ அந்த இடத்துக்கு கொண்டு செல்லும். இப்போ கடவுள் இந்த பூமியில உங்களை எப்படியாக வைத்திருக்கிறார் என்றால் சொல்லுங்க, எப்படி வைத்திருக்கிறார்? ஒளியாக வைத்திருக்கிறார். அப்போ ஒளியாக வைத்திருக்கிறது என்றால் இந்த ஒளி உங்களுக்கான எனக்கான ஒளி அல்ல, இதை மற்றவர்களை கடவுளுடைய பக்கத்துல அழைத்து செல்வதற்கு மெய்யான ஒளி. இப்போ இங்க ஒளி நான் சொல்லுகிறது உங்களை சொல்றல, நீங்க தான் இந்த சர்ச். நீங்க தான் என்னது? இந்த சர்ச். இந்த சர்ச் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஓலை கொட்டாயா இருந்தது. ஆமாவா இல்லையா? மிஷினரி வந்தாங்க, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இங்க ஊழியம் பண்ணி இங்க ஒரு கொட்டாய் போட்டு இங்க கடவுளுடைய ஊழியத்தை செஞ்சாங்க. அப்புறம் 2 திருச்சபைகள் வந்தது. ஒரு திருச்சபை இடம் வாங்கி கொடுத்தது, ஒரு குடும்பம் இங்க கோயில் கட்டி கொடுத்தாங்க. இன்னைக்கு இந்த திருச்சபை இருக்கிறது. இந்த திருச்சபையிலிருந்து இங்க இருக்கிற இந்த மக்கள் வெளியே போயிட்டா இது என்ன தெரியுமா? இது என்ன தெரியுமா? இந்த இடம் திருச்சபை கட்டடம். இட்ஸ் a building. ஆமாவா இல்லையா? இது கட்டடம். அப்ப திருச்சபை எது? நீங்களும் நானும் தான் திருச்சபை. ஆமாவா இல்லையா? நீங்களும் நானும் தான் யாரு? திருச்சபை. அப்ப இது கட்டடம். கடவுள் இதிலே வாசம் செய்வதை காட்டிலும் உங்களிலும் என்னிலும் வாசம் செய்ய கடவுள் விரும்புகிறார். ஆமென். நீங்க வந்தாதான் இது சர்ச், இல்லைன்னா இது என்னது? பில்டிங். சர்ச் பில்டிங், அவ்வளவுதான். அப்ப கடவுள் வாசம் செய்கிற அவருடைய பரிசுத்த ஸ்தலம் எதுவென்றால் நீங்க தான். நம்ம அதை விட்டுட்டோம். நம்ம எதை பிடிச்சிட்டு இருக்கிறோம்? இந்த கட்டடத்தை பிடிச்சிக்கிறோம். இதுல என்ன பண்றது? இதை வந்து பெருசாக்கணும், இடிக்கணும், கோபுரம் கட்டணும், வான அளவுக்கு கோபுரம் கட்டணும், அது பண்ணணும், அது மேல ஒரு மணியை வைக்கணும், அது மேல சிலுவை வைக்கணும்னு இன்னைக்கு திருச்சபை கட்டடத்தை குறித்து பேசுறேன் தவிர திருச்சபை ஆத்மாவை குறித்து நம்ம பேசுறதே கிடையாது. ஏன்னா அதுதானே திருச்சபை. ஆமாவா இல்லையா? எதெல்லாம் கோபுரம் உயரமா போதோ அதெல்லாம் அழிவு. பைபிள் எங்க பாக்குறீங்க? என்ன சொல்றாங்க? கட்டும்போது வானத்து அளவுக்கு நான் என்ன பண்ண போறேன்? கோபுரத்தை கட்டி யாருக்கு நிகரா உட்கார போறேன்? கடவுளுக்கு நிகராக. உண்மையான திருச்சபை கட்டமைப்பு என்பது இந்த கட்டடத்துல இல்ல, எதுல இருக்கு? ஆத்துமாக்கள் இருக்கு. நீ ஆத்துமாவை போக்கஸ் பண்ணு. கட்டடம் அது தேவையில்லைங்க. குடிசையில கூட ஒரு ஆத்மாத்தமாக ஒரு 50 பேர் கடவுளை ஆராதனை செய்தா அதுதான் உண்மையான திருச்சபை. நீங்க பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டிக்கின்னு வானத்துக்கு அளவுக்கு கோபுரத்தை கட்டிட்டு அதுல ஆத்துமாக்கள் இல்லைன்னா அது வேஸ்ட். நான் இந்த திருச்சபைக்கு வரும்போது அதுதான் சொன்னேன். இந்த கட்டடம் முக்கியம் அல்ல, கட்டடத்துக்குள்ள இருக்கிற திருச்சபை தான் முக்கியம். ஆமாவா இல்லையா? which is more important? கட்டடமா மனிதர்களா? சொல்லுங்களேன். ஆத்மா முக்கியமா கட்டடம் முக்கியமா? இன்னைக்கு சர்ச்னா நல்ல லைட்டு, ஏசி, அது இதுன்னு எதிர்பார்க்க. கடவுள் ஜீவனுள்ள திருச்சபைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். அந்த திருச்சபை உயிர் உள்ளதாக இருக்க வேண்டும். அந்த திருச்சபை உலகுக்கு எப்படி இருக்கணுமா? ஒளியாக உப்பாக இருக்கும். அதை விட்டுட்டு ஒளியாக உப்பாக இல்லாமல் திருச்சபை இருக்கும் என்றால் அது வாழ்விழந்த திருச்சபையாக இருக்கிறது. இந்த காலவேளையிலே கடவுள் இந்த பூமியில், இந்த பகுதியில், இந்த வட்டாரத்தில் உங்களை ஒளியாக வைத்திருக்கிறார். எதுக்காக என்றால் உங்களை பார்த்து ஜனங்க ரட்சிக்கப்படுவதற்காக. இந்த சர்ச்சுக்கு நான் வரும்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி புருஷோத்தையா ஊழியரா இருக்கும்போது 10 பேர் தான் இருந்தாங்க. ஆமாவா இல்லையா? ஸ்டார்டிங்ல 10 பேர் தான் வந்திருந்தாங்க. அப்ப சர்ச் டைமிங் வந்து 10:30 மணி. 10 மணிக்கு ஆரம்பிச்சு 10:30, 10:45 போவோம். அப்புறம் புருஷோத்தையா கூப்பிட்டு பேசினேன், இது சரிப்பட்டு வராது. நமக்கு சர்ச்சு நல்லா இது, ஆனா ஆத்துமாக்கள் சரியில்லை, டைமிங்கை மாத்துங்கண்ணா. 7 மணி சர்ச்சுன்னு ஆரம்பத்தில் கஷ்டமா தான் இருந்தது. ஆமாவா இல்லையா? எல்லாம் திட்டினாங்க, இந்த ஐயருக்கு அறிவில்லை, 10 மணிக்கு ஆள் வர மாட்டேங்குது, இந்த ஆள் 7 மணிக்கு வைக்கிறான்,
எப்படி வருவாங்க அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க. 10 பேர் இந்த திருச்சபையை கர்த்தர் இன்னைக்கு 30 பேராக 35 பேராக மாத்தி இருக்கிறார். ஆமென். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இப்ப எல்லாம் சொல்றாங்க காலைல சர்ச்சுக்கு வந்து கடவுளை முதல்ல ஆராதனை செய்வதில் அவ்வளவு மகிழ்ச்சியா. இப்ப நானே சொல்றேன் டைமிங் மாத்தி வைக்கலாடா. வேணாயா, என்னது இதுவே எங்களுக்கு நல்லா இருக்கு, இதுவே நல்லா இருக்குது. கடவுளை நாங்கள் முழு மனதும் ஆராதிக்கிறோம், சந்தோஷமா ஆராதிக்கிறோம். இந்த 7 மணிக்கு மாத்தினோன்னா வராத ஜனெல்லாம் சர்ச்சைக்கு வர ஆரம்பிக்குது. அப்ப எது முக்கியம் என்றால் கடவுள் தாங்க முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில முதன்மையாக இருக்க விரும்புவது ஆண்டவர் தான். அதனால்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த பூமியில் அவர் ஒளியாக படைத்திருக்கிறார். அதான் சொல்றாரு. அந்த மறுபடியும் அந்த 6ஆம் வசனத்துடைய பிற்பகுதியை வாசிங்க. பூமியின் கடைசி பரியந்தமும் அவருடைய ரட்சிப்பை வெளிப்படுத்தும்படியாக அவர் நம்மை ஜாதிகளுக்கு எப்படியா வைத்திருக்கிறாரா? ஒளியா இருக்கிறார். அப்ப இந்த திருச்சபையில் இறை மக்கள், நீங்கள் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்களை ரட்சிப்பதற்காக ஒளியாக இருக்கிறீர்கள். உங்களை பார்க்கிறவங்க எல்லாம் எங்க வந்து நின்னோம்? இந்த திருச்சபைக்குள்ளாக வந்து நிக்கணும். நான் சொன்னல 10 என்னவா மாறிச்சு போன வருஷத்துல இருந்து. இந்த வருஷம் அடுத்த வருஷம் அது எப்படி மாறணும்? 30 எப்படி மாறணும்? எங்க சத்தமா சொல்லுங்களேன். 30 எப்படி மாறணும்? சத்தமா சொல்லுங்க. 60ஆக மாறும். யாரெல்லாம் இந்த திருச்சபையுடைய உறுப்பினர் கை உயர்த்துங்க. இப்போ அடுத்த வருஷம் நீங்க வரும்போது உங்க கூட ஒருத்தரை நீங்க கூட்டு வந்திருக்கணும். ஆமென். அத ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஈச் ஒன் கேட்ச் ஒன். நீங்க யாரோ உங்க நண்பரை, உங்க பக்கத்து வீட்டுல, உங்க சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தர் அழைத்து வாங்க. கடவுள் இடத்துல வாங்க. உங்களுக்கு பிரச்சனையா வாங்க, உங்களுக்கு பலவீனமா வாங்க, உங்க குடும்பத்துல சண்டையா வாங்க, எங்க சர்ச்சில் வாங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். தேர்ஸ்டேஸ்ல நாங்க குடும்ப ஜெபம் வைக்கிறோம். ஃப்ரைடேஸ்ல நாங்க உபவாச ஜெபம் வைக்கிறோம். பெரிய பெரிய திருச்சபையில கூட வைக்கிறது கிடையாது. ஆனா இந்த சின்ன திருச்சபையில ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்க. உண்மையிலே நான் சொல்றேன், இந்த ஓராண்டு காலம் இந்த திருச்சபையில கர்த்தர் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார். நான் சொல்றேன் அடுத்த வருஷம் இது 30 இல்ல 60ஆக மாறும். ஏன்னா இவங்களுடைய ஊழியங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஃப்ரீ டியூஷன் எங்கேயுமே கிடையாது இந்த சர்ச்சில் இருக்கிறது. இந்த குருசேகரத்துல எங்கேயுமே இலவச டியூஷன் கிடையாது. ஆனால் இங்கே இலவச டியூஷன் ஏழை எளிய மக்களுக்கு டெய்லி சாயங்காலம் 5 மணிக்கு ஃப்ரீ டியூஷன் நடக்குது. பெண்கள் கூடுகை நடக்குது. சண்டே ஸ்கூல் நடக்குது. சர்ச் முடிஞ்ச உடனே குறிப்பிட்ட காரியங்களுக்காக அரை மணி நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்றாங்க. இல்லங்களை சந்திக்கிறார்கள். ஏனென்றால் இந்த திருச்சபை வளர்ந்துகின்ற திருச்சபையாக இருக்கிறது. இந்த இறை மக்கள் வளர்ந்து கொண்டிருக்கிற இறை மக்களாக இருக்கிறார்கள். இவர்கள் இந்த பகுதியில உப்பாக ஒளியாக இருக்கிறார்கள். அதனால தான் நான் சொன்னேன், எந்த ஆடம்பரமும் தேவையில்லை நமக்கு. மற்ற திருச்சபைகளில் போய் பாருங்க, ஆடம்பரமா சீரியல், லைட்டு, அது இது, ஆனிவர்சரி, அப்படி இப்படின்றாங்க. அது நமக்கு முக்கியம் இல்லை. நமக்கு எதுதான் முக்கியம்? இந்த உலகிற்கு நம்ம எப்படி இருக்கணும்? ஒளியா இருக்கும். 1000 பல்பு போட்டாலும் இங்க இருக்கிற பல்பை விட ஸ்பெஷல் பல்ப் எதுவும் கிடையாது. ஆமாவா இல்லையா? ஊருகளெல்லாம் போய் பாருங்க, இந்த திருச்சபையுடைய பண்டிகைகள்லாம் இருக்கும் தெரியுங்களா? இந்த அசன பண்டிகை அது இதுன்னு சொல்லி ஊர் ஃபுல்லா சீரியல் போடுவாங்க, கோபுரம் ஃபுல்லா சீரியல் போடுவாங்க, தெருவெல்லாம் சீரியல் போடுவாங்க. அது முக்கியம் கிடையாது. சீரியல் எங்க தெரியுமா இருக்கணும்? உள்ள ஆத்மாக்குள்ள சீரியல் இருக்கணும். அதுக்குள்ள ஒளி இருக்கணும். அதுக்குள்ள கடவுளுடைய பிரகாசம் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை விட்டுட்டு இந்த வீணான ஆடம்பரங்களை கடவுள் ஒருபோதும் எதிர்பார்க்கிறவர் அல்ல. உங்களை கொண்டு இந்த பகுதியை கடவுள் ரட்சிக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. ரைட். நான் அடுத்த பகுதிக்குள்ளாக கடந்து செல்கின்றேன். நாம் வாசிக்க கேட்ட எபேசியர் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5:1. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகள் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தேவனுக்கு சுகந்த வாசனமாக காணிக்கையாகவும் பலியாக ஒப்பு கொடுத்து அவரில் அன்பு கூறுவது போல நீங்களும் அன்பிலே. அதுதான் ரொம்ப முக்கியமானது. பலி. இன்னைக்கு இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இந்த டேபிள் பேரு, இதுக்கு பேர் என்ன? ஆல்டர். தமிழ் என்ன தெரியுமா? இதுக்கு பேரு பலிபீடம். பலிபீடம் என்பது பலிகளை செலுத்துகிற இடம்.
இங்க ஒரு காலத்துல ஆடு மாடுகள் பலி செலுத்தப்பட்டு வந்தது. இன்னைக்கு யார் பலி செலுத்தப்படுகிறோம் என்றால் நீங்களும் நானும் தான் பலி செலுத்தப்படுகிறோம். கடவுளுக்கு நம்மை முழுமையாக பலியாக ஒப்பு கொடுக்க கடவுள் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். ஆமென். கடவுளுக்கு நம்மை முழுமையாக பலி கொடுக்கணும். அப்ப அந்த ஆண்டவரிடத்திலிருந்து அன்பு நமக்குள்ள இருக்குதான்னு பாருங்க. அதுல 13வது வசனத்தை வாசிங்க. அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிரங்கமாக இருப்பதெல்லாம் எப்படியா இருக்கா? வெளிச்சமா இருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க. கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பார். இந்த திருச்சபை தூங்குகிற திருச்சபை அல்ல. இந்த திருச்சபை என்ன திருச்சபை அல்ல? தூங்குகிறவர்கள். நிறைய நேரத்துல அவர் நித்திரை போயிட்டாரு அப்படின்றாங்க, நித்திரை செலுத்துகிறார் அப்படின்றாங்க. சில இடங்கள்ல இறந்து போனவருக்கும் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து. ஒண்ணு டெய்லி தூங்குற மாதிரி தூங்குறது, இன்னொன்னு ஃபுல்லா தூங்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? செத்து போறது. உங்கள் திருச்சபை செத்த திருச்சபையா உயிருள்ள திருச்சபையா? உயிருள்ள திருச்சபை. அப்படி என்றால் உன் தூக்கத்தை விட்டு எழும்ப. அந்த வசனத்தை சொல்றார் பாருங்க பவுல் எபேசியருக்கு எழுதும்போது, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரிலிருந்து எழுந்தருளி அப்போது உன்னை கிறிஸ்து என்ன பண்ணுவாரு? பிரகாசிப்பார். கிறிஸ்து உங்களுக்குள் பிரகாசிக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் தூங்குகிற நீங்கள் என்ன பண்ணுமா? விழித்திருங்க. அப்பதான் உங்களால ஒளியை பிரகாசிக்க முடியும். நான் உலகிற்கு ஒளியா இருக்கிறேன், கடவுளுக்கு ஒளியா இருக்கிறேன், இந்த பூமிக்கு ஒளியா இருக்கிறேன்னு தூங்கி நின்றீங்கன்னா உங்களால் ஒளியாக இருக்க முடியாது. உன் நித்திரையை விட்டு நீ எழுந்தால் மட்டும்தான் இந்த பூமியில் நீ எப்படியாக இருக்க முடியும்? ஒளியாக இருக்க முடியும். நான் கடைசியா முடிக்க விரும்புகிறேன். அருமையான தேவஜனமே, இயேசு சொன்ன அந்த வார்த்தையை எடுத்து வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? நீங்கள் சாரமுள்ள உப்பாக கடவுள் உங்களை படைத்திருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. முதல் குறிப்பு நான் சொல்ல வந்தது என்றால், கர்த்தர் உங்கள் ஒளியாக வைத்து உப்பாக வைத்தது எதற்காக என்றால் இந்த உலகை மீட்பதற்காக. இரண்டாவது, ஆண்டவர் சொல்வது உங்களை எழும்பி பிரகாசிப்பதற்காக கர்த்தர் உங்கள் இந்த பூமியிலே ஒளியாக வைத்திருக்கிறார். மூன்றாவது காரியம், ஆண்டவர் இந்த உலகை மாற்றுவதற்காக உங்களை உப்பாக ஒளியாக வைத்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி அந்த இடம் இருளா இருந்தது, நீங்க போன இடம் அந்த இடத்தை உடனே எப்படியா மாறுகிறது? வெளிச்சமாய் மாறுகிறது. இதுக்கு முன்னாடி அந்த இடம் சுவையற்று இருந்தது, நீங்க போனதுனா அந்த இடம் சுவையானதாக மாறுகிறது. ஒரு நிலையில் இருந்தது, இப்போது வேறு நிலைக்கு அது மாறி இருக்கு. நம்ம ஆரம்பத்தில் சொல்ல, நம்ம ஒன்றுமே இல்லாதவர்களாக இருந்தோம், இன்னைக்கு நம்ம எல்லாமாக மாறி இருக்கிறோம். we are nobody, இப்போ we are God's people. ஒரு காலத்திலே நாம் ஒன்றுமில்லாதவர்களாக இருந்தோம், இன்றைக்கு கடவுள் நம்மை கடவுளின் பிள்ளைகளாக மாற்றி வைத்திருக்கிறார். அடுத்தது அவர் சொல்றார் பாருங்க, இயேசு கிறிஸ்து, நீங்கள் உலகுக்கு எப்படியா இருக்கிறீங்க? வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மீது இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கிற மாட்டார். நீங்க எத்தனை பேர் சும்மா அப்படி சேர் போட்டு உட்காந்து பாருங்க இந்த சர்ச்சு வாசல்ல, இல்ல ஒரு மூலையில உட்காந்து பார்த்துட்டு இருங்க. வெளியே போற வர ஜனெல்லாம் சும்மா போவாது. நீங்க யோசிச்சு பாருங்க, போற வரவங்க எல்லாம் சும்மா போக மாட்டாங்க. இந்த திருச்சபையை பார்த்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவாங்க? போவாங்க. காரணம் என்னவென்றால் இந்த திருச்சபை இந்த பகுதிக்கு எப்படியா இருக்கிறது? வெளிச்சமாக இருக்கிறது. இந்த இடத்துல கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணா கடவுள் நமக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார். நம்ம உண்மையா ஜெபம் பண்றோமோ இல்லையா, இயேசுவை அறியாத ஜனங்கள், இயேசு பற்றி எங்கேயோ தூரமா கேள்விப்பட்டவங்க இந்த திருச்சபை மீது நம்பிக்கை வைத்து ஜெபித்துட்டு போறாங்க. அந்த அளவுக்கு இந்த திருச்சபை இந்த பகுதியில் அது வெளிச்சமாக இருக்கிறது. ஆகையால் அன்பான தேவஜனமே, கர்த்தர் உங்களை உப்பாக ஒளியாக வைத்தது நோக்கம் என்னவென்றால் உங்களையும் என்னையும் அவர் இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக, இந்த உலகத்தை மீட்பதற்காக, எழும்பி பிரகாசிப்பதற்காக. மூன்றாவது குறிப்பு, இந்த உலகத்தை மாற்றுவதற்காக கர்த்தர் நம்மை உப்பாக ஒளியாக வைத்திருக்கிறார். ஒரு சின்ன கதையோடு நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு ஊரு, அந்த ஊர்ல நிறைய மக்கள் இருந்தாங்க. எல்லாமே அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள் தான். ஆண்டவரை பத்தி எப்பவுமே பேசுவாங்க, பாடுவாங்க, புகழ்ந்து எப்ப பாரு கடவுளுடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருப்பாங்க. அந்த திருச்சபையும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த ஊருக்கு பக்கத்துல ஒரு காடு,
அந்த காட்டுல ஒரு பயங்கரமான ஒரு சிங்கம். அந்த சிங்கம் அப்பப்ப அந்த ஊருக்குள்ள வந்து ஒவ்வொருவரா பிடித்துட்டு போய் அவங்கள சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஜனங்களுக்கு ஒரே வருத்தமாயிடுச்சு. இன்னும் நம்ம ஊர் சந்தோஷமா இருந்தது, இந்த சிங்கம் உள்ள வந்து எல்லாருமே அடிச்சு தின்ன ஆரம்பிச்சிருச்சு, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு போய் அந்த சர்ச்சி பாஸ்டர் கிட்ட சொல்றாங்க. பாஸ்டர், இந்த மாதிரி இந்த சிங்கம் வந்து நம்முடைய மக்களை ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்கு, தயவுசெய்து அந்த சிங்கத்துக்கிட்ட போய் நீங்க சொல்லி எப்படியாவது அதை நிறுத்தணும்னா பாஸ்டருக்கு அது இருந்து போயிட்டாரு. டேய், உங்களுக்கு என்னடா பாவம் பண்ண, நான் உங்களுக்கு ஊழியம் பண்ண வந்து இப்போ என்ன சிங்கத்துக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு என்ன அனுப்புறீங்களாடான்னு சொல்லி ரொம்ப பயத்தோடு அந்த சிங்கத்தை தேடி போறாரு காட்டுக்கு. போயிட்டு அந்த சிங்கத்துக்கிட்ட சொல்றாரு, இனிமேல் நீ என்ன பண்ணக்கூடாது, எங்க ஜனங்களை என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. என் ஜனங்கள்லாம் ஆண்டவர் இயேசுவை உண்மையாய் விசுவாசிக்கிறவங்க, அந்த பிள்ளைகளை தயவுசெய்து நீ சாப்பிடக்கூடாதுன்னு அந்த சிங்கம் சொல்லிச்சான். நீங்க சொல்றது உண்மைனா, அவங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார்னா நான் அவங்கள சாப்பிட மாட்டேன். அவங்களுக்குள்ள ஆண்டவர் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், சாப்பிட்டுருவேன். சரி, பாஸ்டரும் அந்த சிங்கமும் டீலிங் போட்டாங்க. பாஸ்டர் வந்து ஊருக்குள்ள சர்ச்சில் அனௌன்ஸ் பண்றாரு, இனிமேல் நீங்க தைரியமா போங்க, இனிமேல் சிங்கம் உங்களை சாப்பிடாது. இவரு என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. ஜனங்கள்லாம் சந்தோஷமா போய் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த சிங்கம் சும்மாவும் இல்லை, டெய்லி ஒருத்தரை சாப்பிட்டுட்டே இருக்கு. ஜனங்களுக்கு கோவம். நேரம் பாஸ்டிட்டு வர்றாரு, ஐயா உங்களை நம்பி நாங்க சந்தோஷமா இருந்தா இந்த சிங்கம் இன்னும் அடங்கல, டெய்லி ஒருத்தரை சாப்பிட்டுட்டு இருக்கு, இன்னைக்கு இது ஒரு முடி கட்டணும், வாங்க எல்லாம் காட்டுக்கு போலான்னு ஜனங்க பாஸ்டர் எல்லாம் சிங்கத்தை நோக்கி போறாங்க. சிங்கத்தை பார்த்து பாஸ்டர் கேட்கிறாரு, காட்டுக்கே ராஜா, உனக்கு ஒரு பொறுப்பு இருக்குதா, ஒரு வார்த்தையில உண்மை இருக்குதா? நீ என்ன சொன்ன, ஆண்டவருடைய பிள்ளைகளை என்ன பண்ண மாட்டேன்ன, சாப்பிட மாட்டேன்ன, எவ்வளவு தைரியம் இருந்தா ஆண்டவருடைய பிள்ளைகளை நீ சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறோன்னு. அதுக்கு அந்த சிங்கம் சொல்லிச்சான், நான் அந்த மனுஷங்களா பார்த்தேன், அவங்களுக்குள்ள எங்க ஆண்டவர் இருக்கிறாரோ அந்த பகுதியை மட்டும் நான் சாப்பிடல, பத்திரமா எடுத்து வச்சிருக்கிறேன், போய் பாருண்ணா. போய் அந்த குகைக்குள்ள எட்டி பார்த்தா வெறும் நாக்கு மட்டும் தான் இருக்குதா. என்ன மட்டும் தான் இருக்குதா, நாக்கு மட்டும் தான் இருக்குதா. ஏன் சொல்லுங்க? ஏன்னா இன்னைக்கு ஆண்டவரை நம்ம எப்படி விசுவாசிக்கிறோமா, நாக்குல மட்டும்தான் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் ஆ ஊன்னு பாடுறோம், ஆனா உள்ளத்துல ஆண்டவர் மீது நமக்கு என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை, விசுவாசம். இந்த நாட்கள் ஆண்டவர் அந்த முழுமையான விசுவாசத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு இந்த கால வேளையில உங்களை நோக்கி பார்க்கிறார் என்றால், நீ சொல்ற ஆண்டவர் உங்களிடத்துல சொல்ற காரியம் என்னவென்றால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையே காண்பாய். இன்னைக்கு திருச்சபையில நிறைய காலியான இடம் இருக்குது. நீங்க இந்த திருச்சபையில விசுவாசித்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. அடுத்த வருஷம் இந்த திருச்சபையில உட்கார்றதுக்கு இடம் இருக்காது, அந்த அளவுக்கு கடவுள் இந்த திருச்சபையை நிரப்ப போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாக்குல இருந்து சொல்லாதீங்க, உள்ளத்துல இருந்து சொல்லுங்க. நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய, நான் விசுவாசிக்கிறேன் அடுத்த வருஷம் இந்த திருச்சபை டபுளாக மாறும். ஆமென். என்னால முடியாது, ஊழியரால முடியாது, பிசி மெம்பரால முடியாது, மூப்பனாரால முடியாது, ஆனால் தேவனால் முடியும். ஆமென். நாம் இந்த உலகுக்கு கர்த்தர் உப்பாக ஒளியாக நம்மை வைத்திருக்கிறார். நம்மை கொண்டு இந்த பகுதியை கர்த்தர் ரட்சிக்கப்பட போகிறார். எல்லாம் உங்க தலைமையில கை வைங்க, சொல்லுங்க, இந்த பகுதியை ரட்சிப்பதற்காக ஆண்டவரே நீர் என்னை உப்பாக ஒளியாக வைத்திருக்கிறீர், அதுக்காக நன்றி சுவாமி. என் மூலம் இந்த மக்கள் ரட்சிப்படைய கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா.